ஓகே ஸ்டூடெண்ட் ரைட். ஓகே, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்ன இன்னைக்கு நான் ரெக்கார்டிங்கில் போடுறேன் உங்களோட கிளாஸை. ரைட், நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து தட்டுக்கொள்ளளவிகளை பார்த்தோம். தட்டுக்கொள்ளளவிட நிறைய தட்டுகளை செய்யும் போது அதுக்கான கொள்ளளவிகளையும் நாம கொள்ளளவம் காண்றதையும் நாம டிஸ்கஸ் பண்ணோம். ரைட், இன்றைக்கு நாம பார்க்க போறது என்ன, மின்னுளைய தொடர்பு அனுமதித்திறன் ஒன்று பார்க்க போறோம். அதாவது இதுவரைக்கும் நாம பேசின விஷயம் என்னன்னா, இதுக்கிடையில சுயாதீன வெளி இருந்தா அந்த டைம்ல உங்களுக்கு எப்சிலன் நோட்டை நாம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ரைட், எப்சிலன் நோட் உங்களோட பெருமானம் என்று நாம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் 8 தசம் அப்படி ஒரு பெருமானம் டிஃபைன் பண்ணோம் என்ன. ரைட், ஓகே, எனக்கு அந்த பெருமானம் சரியா ஞாபகம் இல்லை, அது பாஸ் பேப்பர்ல அடிக்கடி தாரத்துல. ரைட், 8 பாயிண்ட் சம்திங் என்ன, 8.86 சம்திங். ரைட், ஓகே. எப்சிலன் நோட் அது வந்து சுயாதீன வெளிக்கு மாத்திரம் என்ன, வழி இருக்கக்குள்ள மாத்திரம். இப்போ வழி தவிர வேற ஆக்கள் இருந்தா என்ன செய்யறேன்னா பார்க்க போறோம். அதுக்கு ஒன்று இல்லை, நம்மளோட வளமையான டெக்னிக் தான். நாம் என்ன செய்யற, அதாவது என்ன சார்பு அனுமதித்திறன் நாம செய்வோம். என்ன வழி சார்பா, இப்போ முறிவு சுட்டியெல்லாம் நாம டிஃபைன் பண்ண மாதிரி என்ன செய்வோம், அடுத்தது இதுகளை வழி சார்பா டிஃபைன் பண்ணுவோம். ரைட், யாதாயினும் ஒரு மின்னுளையத்தின் அனுமதித்திறனை வெற்றிடத்தின் அனுமதித்திறன், இதுதான் நம்மளோட எப்சிலன் நோட். என்ன அந்த எப்சிலன் நோட் சார்பாக நாம வகை குறிக்கிறது தான் என்ன சொல்லுவோம், சார் தொடர்பு இறப்பதன் எப்சிலோன் ஆர்ன்னு சொல்லுவோம். அப்ப எப்சிலோன் ஆரை நாம எழுதினா என்று வருவாரு, சாதாரண மின்னுளையத்தை என்ன சுயாதீன வெளியிட மின்னுளையத்தால பிரிப்போம். என்ன நமக்கு தெரியும் என்ன, சார் ஒரு ஒரு கணியம் சார்பா இன்னொரு கணியத்தை வரையறுக்க அந்த கணியத்தால நாம பிரிப்போம். ரைட், ஓகே, அதே தான் நீங்க நடக்குதுன்னு. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி போறேன். என்ன சமாந்தர தட்டு வழிக்கொள்ளளவி ஒன்றின் தட்டுக்களுக்கிடையில் உள்ள வெளியானது சமபரப்பினுடைய மின்னுளையங்களால் நிரப்பப்பட்டிருப்பதை படம் காட்டுகிறது. மின்னுளையங்களின் தொடர்பு அனுமதித்திறன் படத்தில் உள்ளன. தட்டுக்களுக்கிடையில் மின்னுளையம் எதுவும் இல்லாத போது கொள்ளளவியின் கொள்ளளவும் சீனோட்டெனின் தரப்பட்ட ஒழுங்குகளில் கொள்ளளவுகளை காண்கிறேன். அப்ப இதுக்குள்ள காற்றிக்கிற பரப்பு ஒரே பரப்புக்குள்ளால வச்சிருக்கிறாங்க. அதுல காட்டுகிற இது வந்து இதுல சிக்மா 1 சிக்மா 2 தந்திக்கிறது என்னன்னா தொடர் அனுமதித்திறன் சொல்லிக்கிறாங்க, சார்பு அனுமதித்திறன். அப்ப இந்த இடத்துல இந்த சிக்மா 1ங்கிறது இந்த சிக்மா 1 உண்மையான அனுமதித்திறன். ரைட், அவர் 1 நான் மேல போறேன், இதன் கீழ் சிக்மா நாட். ரைட், அப்ப சிக்மா அவர் உண்மையான அனுமதித்திறன் காணணும் என்ன செய்யணும், இந்த சிக்மா 1 எப்சிலோன் 1 எப்சிலோன் நோட்டால நீங்க பெருக்கும். ரைட், இப்ப இவர் சமவெளி கொள்ளளவத்தை காணப்படும். எப்படி சமவெளி கொள்ளளவும்னா இதுக்குள்ள வார ஏற்றம் என்ன செய்வார், இங்கேயும் பிரிஞ்சுதான் சேமிக்கப்படுவார். என்ன இந்த மின்னுளையத்தை கொண்ட ஒரு பதார்த்தத்திலையும் இந்த மின்னுளையத்தை கொண்ட பதார்த்தத்திலையும் பிரிஞ்சு சேகரிக்கப்படுவார். அப்ப அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சமாந்தரமாக கருதலாம். அப்ப மேலே இருக்கிறத C1 எடுக்கிறது, கீழே இருக்கிறத C2 எடுக்கிறது. ரைட், ஓகே, நான் இப்ப என்ன செய்ய போறேன், நம்மளோட வளமையான சமன்பாடு என்ன, இது கேள்வியில சி நோட்டுங்கிறது தந்திருக்காங்க, ஏ எப்சிலன் நோட்டுங்கள் டி. ரைட், சி நோட்டுங்கிறது என்ன, மின்னுளையம் எதுவும் இல்லாத போதுண்டா சுயாதீன வெளி அறிக்கைக்கு ஏ எப்சிலன் நோட்டுங்கள் டி என்று தந்திருக்கார். ரைட், அப்ப இது முதலாம் சாம்பாடு. சரியா, ரைட். இப்ப நான் இவர கொள்ளளவத்தை நான் என்ன செய்யப்படுறேன், நம்ம இந்த சமன்பாடை பாவிச்சு காணப்படுறேன். ரைட், அப்ப C1க்கு எழுதினா என்ன வருவாரு, C1க்கு அவர பரப்பு அப்ப என்ன A/2 இஸ் பரப்பு. அடுத்தது என்ன, அவர இது என்ன அனுமதித்திறன் என்ன அடிக்காரு, சிக்மா 1 இன்டூ எப்சிலன் 1 இன்டூ எப்சிலன் நாட். ரைட், எப்சிலன் 1 இன்டூ எப்சிலன் நாட். அதுக்குள்ள கீழே என்ன வேறாக்கன் டி தான். என்ன அவரை போட்டீங்களா உங்களுக்கு இப்படி வராருன்னு உங்களுக்கு தெரியும். நாம இப்ப சி நோட் சார்பாக எழுதணும். என்ன அப்ப நான் எப்சிலன் 1 கீழ் 2 நான் வெளியில் எடுத்தேன்டா இவர் மிஞ்சுவார் ஏ எப்சிலன் நோட்டுங்கள் டி. ரைட், அவரை நான் சி நோட்டுன்னு எழுதலாம். என்ன இது நான் எப்படி எழுதிக்கிறேன், முதலாவத பாவிச்சு. ரைட், இது என்னண்டா உங்களோட ஃபெஸ்ட். ரைட், ஓகே, இதை பாவிச்சு நான் எழுதிக்கிறேன். ரைட், அதே மாதிரி C2 நீங்க எடுத்தீங்கன்னா C2 திருப்பி செய்ய தேவையில்லை, ஒரே பரப்பு. அப்ப என்ன செய்வாரு, அவர் அனுமதித்திறனை 2ஆல பெருக்கி C நோட்டால பிரிச்சு 2ஆல பிரிச்சு. ரைட்,
அதே இதை என்ன T2க்கு நான் என்ன செய்யறேன், அவர் அனுமதித்திறன் எப்சிலோன் 2 அவரை 2ஆல பெருக்கி C0ஆல பெருக்கிறது. இனி சமவெளி கொள்ளளவும்னா சமாந்தரம், சமாந்தரம்னா என்ன, சிம்பிளா ரெண்டும் என்ன செய்வாரு, கூட்டுப்படுவாரு. அப்ப நான் C0ங்கள் ரெண்ட பொது எடுத்தா எப்சிலோன் 1 பிளஸ் எப்சிலோன் 2 என்று வருவார். ரைட், இதான் என்ன சமவெளி கொள்ளளவும். ரைட், இப்ப நான் 2வது பாட்டுக்கு போகிறேன். சரியா, ஆஹ் 2வது பாட்டு என்ன தராது, இங்கெல்லாம் எப்சிலோன் நோட் இருக்காரு, அதாவது சுயாதீன வழி இருக்காரு. இதுக்குள்ள என்ன எப்சிலோன் 1 என்ற ஒரு ஆள் இருக்காரு. இப்ப இவர்ல வார ஏற்றத்தை நாம கவனிச்சு கொள்ளணும். ஏற்றம் என்ன செய்யறாரு, இங்க வார ஏற்றம் இங்கேயும் பிரிகிறார். ஆனா இதுக்கு 2 குழாலையும் என்ன ஒரே ஏற்றம் வருவார். ரைட், சரியா. அப்ப இவங்க 2 பேரும் தொடர் அரிப்பாங்க. இந்த 2 தொடருக்கும் இவர் சமாந்தரம் அரிப்பார். நான் அதை அதுக்குரிய என்ன கொள்ளளவி வரைபடத்தை கேட்டிருக்கிறேன். ரைட், C0 C1 என்று போட்டிருக்கிறேன். சரி, இப்ப நான் இந்த C காணலாம், என்ன வருவார், இனி சமவெளி கொள்ளளவு உங்களுக்கு காண தெரியும். என்ன வருவார், இவர் 2 பேரும் தொடர்ண்டா என்ன பெருக்கு தொகைங்கள் கூட்டுத்தொகை. இவர் 2 வரைக்கும் இவர் சமாந்தரம், அப்ப சிம்பிளா C0 கூட்டுப்படுவார். அவ்வளவுதான். இனி என்ன செய்யறேன், நான் C1 C2 எல்லாம் காண்றேன். என்ன இவரெல்லாம் C0 எனக்கு தெரியும். சரியா, இப்ப C1 காண்றேன். ரைட், ஓகே. இதுல சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. என்ன ரைட், பார்ப்போம். ரைட், ஓகே. சரி, சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்கு, என்ன சொல்றேன். ரைட், ஓகே. அதாவது இவர் C0, சரியா. அதாவது C0ங்கிறது என்ன எடுத்திக்கிறேன் நான், அதாவது C0 எனக்கு கேள்வியில தந்தார் இப்படி என்று. ரைட், ஏ எப்சிலன் நோட்டின் கீழ் டி என்று தந்தார். சரியா, நான் அதை கவனிக்காம எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. அப்ப இங்க இருக்கிற இந்த இந்த கொள்ளளை இவர கொள்ளளவத்தை நான் சி டேஷ் என்று எழுதுறேன், இவரை சி டபுள் டேஷ் என்று எழுதுறேன். சி டேஷ் எழுதினா எனக்கு என்ன வருவார், ஏ எப்சிலன் நோட்டின் கீழ் டி என்று வருவார். என்ன ஆனா A/2 வருவார். ரைட், இங்க வர வேண்டியது A/2 வருவார். ரைட், அவர். சரியா, அப்ப எனக்கு வருவாரன் என்று C0 கீழ் 2 வருவாரன். அப்ப இவர் உண்மையிலேயே என்ன இந்த C0 கீழ் 2. சரியா, ரைட், ஓகே. சரி, அப்ப இவர் C0 கீழ் 2 வருவாரன். சரி, அடுத்தது நான் இப்ப இவரை எடுத்தா இவரை நான் கண்டனண்டா, அதாவது இந்த சி டபுள் டேஷ கண்டனண்டா என்ன வருவார், A/2 எப்சிலன் நோட்டின் கீழ் D/2 என்று வருவார். சரியா, இனி இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனா எனக்கு என்ன இவர் C0 என்று வருவார். அப்ப நான் இவரை கண்டத்துல எனக்கு பிரச்சனை இல்லை. ரைட், ரைட், ஒரே ஒரு விஷயம் என்ன, இவர் C0/2 என்று வருவார். ரைட், ஓகே. அதான் சின்ன ஒரு மிஸ்டேக் இதுல. என்ன ரைட், இவர் C0 தானே, என்ன அவர்ல பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த C1 எழுத போறேன். C1 எப்படி எழுதுவேன், A/2 எப்சிலன் 1 எப்சிலன் நோட் D/2. ரைட், இனி இந்த D இந்த ரெண்டு கேன்சல் ஆனா என்ன எப்சிலன் 1 வெளியில எடுத்தா A எப்சிலன் நோட்டுங்கள் D, அவர் என்ன எழுதலாம், C0 என்று எழுதலாம். என்ன ரைட், அவரை C0 என்று எழுதியிருக்கேன். ரைட், ஓகே. ரைட், எல்லாம் சரி. என்ன ரைட், நான் இப்ப சமவெளி கொள்ளளவும் காணணும். இவர் இப்ப 2. சரியா, ரைட். அப்ப நான் இங்க பிரதிகிறேன். என்ன இப்ப C0 இருக்காரு, C1 பிரதி, C1ங்கிறது நினைக்கிறேன், அவரை பிரதிட்டா எப்சிலன் 1 C0 வர்க்கம் வருவாரு, கீழே எப்சிலன் 1 C0 பிளஸ் C0 என்று வருவாரு. இப்ப C0 எல்லாம் என்ன செய்வாரு, கேன்சல் ஆவார். என்ன வெளியில எடுத்தா இங்க C0/2 வருவார். ரைட், சரி, ஓகே. இனி ரைட், இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். ரைட், அடுத்த கேள்வியில என்ன, இங்க எப்சிலோன் 1 இங்க எப்சிலோன் இருக்காரு. ரைட், நான் இவரை இப்ப காணலாம். எப்படி இவரை நான் காணலாம். என்ன இவரை நான் இதே மாதிரி ஒரு ஆளை நான் இங்க கண்டிருக்கிறேன். ரைட், அதாவது அரைவாசிக்கு எப்சிலன் நோட் இருக்கக்குள்ள C0 வந்தார். என்ன அப்ப நான் இவரை C0 எழுதலாம், இவரையும் C0 எழுதலாம். ரைட், இவரை C1 என்றும் இவரை C2 போடுறேன். போட்டா இவங்க இனி வாரம் ஏற்றம் என்ன செய்வார், இவங்க 2 பேருக்குள்ளாலையும் ஒரே ஏற்றம், இவங்க 2 குறாலையும் ஒரே ஏற்றம் வருவார்.
இந்த மொத்த ஏற்றம் இங்க பிரிஞ்சிருக்காரு. அப்ப ஒரே ஏற்றம் வாரத்தால இவங்க 2 பேரும் தொடர். இனி இவங்க 2 பேரும் தொடரண்டு வருவார். மொத்தமா இவங்க 2 பேரும் என்ன? சமாந்தரமாக வருவார். ரைட். அப்ப சமாந்தரமா வந்தாருன்னா இவட என்ன? சமவெளி கொள்ளளவத்தை காண்றோம் என்ன? C0 C2 C0 plus C2 ரைட். இவரு C0 C1 C0 plus C1 ரைட். ஓகே. என் பெருக்கு தொகைகள் கூட்டு தொகைங்க. இனி இவங்க 2 பேரும் என்ன? சமாந்தரத்தினாடி சிம்பிளா கூட்டப்படுவாங்க. இனி ஒரே ஒரு விஷயம் என்ன? இவர C1ஐயும் C2ஐயும் எழுதணும் என்ன? ரைட். C1 வந்து நான் ஏற்கனவே கண்டுட்டேன். திருப்பி ஒரு கழி காட்டிக்கிறேன். எப்சிலோன் 1 C0 என்று வருவார். C2 எப்சிலோன் 2 C0 என்று வருவார். இனி அவரை கொண்டாந்து இங்க பிரதியிடுறது என்ன? அதாவது C1க்கு பதிலா இவரை பிரதியிட்டா எப்சிலோன் 1 C0 வர்க்கம். C2க்கு பதிலா பிரதியிட்டா எப்சிலோன் நோட் C0 வர்க்கம் என்று வருவார். கீழே இப்படி வருவார் என்ன? நீ இங்கேலாம் என்ன? உங்களோட எப்சிலோன் நோட் வந்து கேன்சல் ஆகும். சாரி C0 வந்து கேன்சல் ஆகும். மற்ற இருக்கிற C0 வெளியில எடுத்துறேன்னா எனக்கு இப்படி வருவார். ரைட். இதான உங்களோட என்ன? சமவெளி கொள்ளளவமா இருப்பார். ரைட். ஓகே. சரி. இனி அடுத்த முக்கியமான ஒன்றுக்கு போகிறோம் என்ன? ரைட். பின்வரும் கொள்ளளவுகளின் சமவெளி கொள்ளளவுகளை காண்க. ரைட். ஓகே. வெளிக்கோளத்துக்கு அதாவது நான் இப்படி சொல்றேன் சரியா? இது இல்லாம நான் இங்க என்ன செய்ய போறேன்? இங்க வந்து உட்கோளத்துக்கு ஏற்றத்தை வழங்குறேன். ரைட். உட்கோளத்திற்கு ஏற்றம் வழங்கல். ரைட். ஓகே. அப்ப நான் வரையெல்லாம் கொஞ்சம் அழிக்கிறேன். ரைட். அழிச்சு போட்டு சரியா திருப்பி எழுதி காட்டுறேன். அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சரியா? ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்டா உட்கோளத்துக்கு ஏற்றத்தை வழங்குறேன். சரிதானே? இவர் என்ன? ஒரு மையத்தை கொண்ட என்ன? கொள்ளளவியல். ரைட். ஒரே மையத்தை கொண்ட இரு கோள கொள்ளளவியல்னு சொல்லுவோம். ரைட். இவரில் நிறைய ட்ரிக்கியான கொஸ்டின்கள் வருவாங்க. நான் ஒரு டைப்பை நான் முதலாவது செஞ்சு காட்டுறேன். ரைட். ஓகே. முதலாவது நம்ம இதை எடுப்போமே. ரைட். உட்கோளத்துக்கு நான் என்ன செய்யறேன்? இப்ப ஏற்றம் கொடுக்குறேன். என்ன ஏற்றத்தை கொடுக்குறேன்? கியூங்கிற ஏற்றத்தை நான் கொடுக்குறேன் உட்கோளத்துக்கு. ரைட். சரியா? உட்கோளத்துக்கு நான் கொடுக்க போற ஏற்றம் வந்து கியூ. ரைட். கியூங்கிற ஏற்றத்தை நான் உட்கோளத்துக்கு இப்ப கொடுக்குறேன். ரைட். ஓகே. என்ன பிரச்சனை வந்தாரு? இவர் கூட்டிட்டாருன்னு. சரி. ஓகே. நான் இவருக்கு உட்கோளத்துக்கு கியூங்கிற ஏற்றத்தை கொடுக்குறேன். சரி. இப்போ உட்கோளத்துக்கு கியூங்கிற ஏற்றம் கொடுத்திருக்கிறேன். ரைட். இப்போ உட்கோளத்துக்கு கியூங்கிற ஏற்றம் அதாவது பிளஸ் கியூ கொடுக்குறேன். சரியா? இப்போ பிளஸ் கியூ உட்கோளத்துக்கு நான் கொடுத்தா இவருக்கு சமனான ஏற்றத்தை வெளிக்கோளத்துல தூண்டுவார். அப்ப வெளிக்கோளத்துல என்ன இருப்பாரு? மைனஸ் கியூங்கிற ஏற்றம் இருப்பாரு. ரைட். ஏன்னா இவர் தூண்டலால மின்னேற்றப்படுவார். இனி என்ன செஞ்சேன்னா அவரை இது செஞ்சுட்டேன். என்ன? புவித்தொடுப்பு செஞ்சீங்க. புவித்தொடுப்பு செஞ்சா உங்களுக்கு தெரியணும் என்ன? இங்க வந்து இந்த விபி வந்து பூஜ்ஜியம் இருப்பாரு. அவ்வளவுதான் ஐடியா. புவித்தொடுப்பு எங்க செய்றீங்களோ அங்க வந்து என்ன? அழுத்தம் பூஜ்ஜியம் இருப்பாரு. ஓகே. இங்க ஏற்றம் பூஜ்ஜியம் என்று சொல்ல இயலாது. அழுத்தம் பூஜ்ஜியம் என்று சொல்லலாம். என்ன? அழுத்தம் கட்டாயம் பூஜ்ஜியமா இருப்பாரு. ஏன்னா அழுத்தம் பூஜ்ஜியம் என்ன? பூமியில அழுத்தத்தோட இருப்பார். புவியில அழுத்தத்தை நாம பூஜ்ஜியம் என்று எடுக்கிறோம். என்ன? அது நம்மளோட ஈடுகோள். ரைட். புவி மேற்பரப்புல என்னெல்லாம் விளங்கணும் என்னென்றா புவி மேற்பரப்புல தூண்டல் ஏற்றம் இருக்காது. என்ன? பிளஸ் மைனஸ் அங்க சமனா இருக்குமங்கிறதுக்காண்டி அங்க என்ன தூண்டிய ஏற்றத்தை பூஜ்ஜியம் எடுக்கிறோம். ரைட். ஓகே. சரி. ஓகே. ரைட். இங்க கியூ புவித்தொடுப்பின் பின் எஞ்சிய ஏற்றம் உண்மையிலேயே தான் என்ன இங்க வந்து எஞ்சிய ஒரு ஏற்றம் ஒன்று இருப்பார். இந்த மொத்த சிஸ்டத்திலையும் கடைசியா புவித்தொடுப்பு செஞ்சதுக்கு பிறகு ஒரு எஞ்சிய ஏற்றம் ஒன்று இருப்பார். அவரை தான் கியூ ஒன்று எடுத்தீங்க. ரைட். ரைட். இனி கியூ சமன் சிவிங்கிற உங்களுக்கு தெரியும். இனி வி வந்து என்ன? இந்த சமன்பாடை நான் படிச்சுக்கோங்க. ஒன்னுங்கள் 4πε0 கியூங்கள் ஆர். இது தெரியும் என்ன உங்களுக்கு? ஏனண்டா ஒரு கொள்ளளவியில ஒரு கோள கொள்ளளவில நாம இந்த சமன்பாடை பாவிக்கலாம். ஏன்னா கவுசின் தேற்றத்துல நாம் அதை நிரூபிக்க ஏற்கனவே. ரைட்.
ஓகே. சரி. அப்ப இதுல முதலாவது VA எடுக்கிறவன், அதாவது ஏல இருக்கிற அழுத்தத்தை நான் காணப்போறேன். ஏல இருக்கிற அழுத்தத்தை காண்டா எனக்கு எப்படி வருவார் என்றா, ஒன்றுங்கள் 4πε0. அப்ப ஏல இருக்கிற அழுத்தத்தை காணணும்னா என்ன செய்யணும்? முதலாவது இந்த ஏல 2 பேரால அழுத்தம் வருவார். ஒன்றும் இந்த வெளியில இருக்கிற அழுத்தத்தால வருவார். வெளியில இருக்கிற ஏற்றத்தால வருவார் ஏல. அடுத்தது இந்த ஏல இருக்கிற ஏற்றத்தால, அதாவது இந்த கொள்ளளவு ஏல இருக்கிற ஏற்றத்தால வருவார். ஒன்று கொள்ளளவி பியில் இருக்கிற ஏற்றத்தால வருவார். அடுத்தது கொள்ளளவி ஏயில் இருக்கிற ஏற்றத்தால வருவார். ஆனா நாம இது படிச்சிருக்கோம். இப்ப கொள்ளளவியில கோள கடத்தியில உள்ளுக்கு இருக்கிற அழுத்தம், ரைட், மேற்பரப்புல இருக்கிற அழுத்தத்துக்கு சமன் என்று. அப்ப இந்த புள்ளியில இந்த கொள்ளளவி பிஆர வார அழுத்தம் என்ன? இந்த விபி, இந்த மேற்பரப்புல ஏற்றம் இருக்கிற அழுத்தத்துக்கு சமனா இருக்கும். ரைட். ஓகே. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? முதலாவது VA, முதலாவது நான் என்ன செய்ய போறேன்? இந்த சின்ன கோளத்தால இருக்கிற ஏற்றத்தால வர அழுத்தத்தை எழுதுறேன். எப்படி எழுதுவேன்? அவர் 1/4πε0. இந்த மொத்த ஏற்றத்தையும் அவரோட மையத்துல வச்சு போட்டு மேற்பரப்பு கருதுறேன். அதாவது கியூனுக்கு லேண்டு வருவார். Right? புள்ளி ஏற்றத்துல செஞ்ச மாதிரி. அடுத்தது இந்த பியால வர அழுத்தத்தை கருதுக்க என்ன செய்வேன்? பியில இருக்கிற அழுத்தம் என்றா இதுல இருக்கிற அழுத்தம் தான் இங்க இருக்காரு. அப்ப நான் என்ன செய்யறேன்? பியில கோள கொள்ளளவி மேற்பரப்பு பியில இருக்கிற அழுத்தத்தை காண்றேன். அவர் என்ன? இந்த மொத்த ஏற்றத்தை இவர மையத்துல வச்சு போட்டு இந்த தூரத்துல கருதுறேன். அப்ப மொத்த ஏற்றம் -q அவரை மையத்துல வச்சு போட்டு தூரம் என்ன? b. அப்ப 1/4πε0 -q b. சரியா? இனி 1/4πε0 q/4πε0 பொதுவா எடுத்தீங்கன்னா ஒன்றுங்கில் a சை ஒன்றுங்கில் b என்று வருவார். இனி நாம வேணுமெண்டா என்ன வேற பொமசி எடுத்து சுருக்கினீங்கன்னா என்ன இப்படி வருவாரு. ஓகே. இது முதலாம் சாம்பாடு எடுக்கிறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ரைட். சரி. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? விபியை காண போறேன். ரைட். விபி என்றா இங்க இருக்கிற அழுத்தத்தை காண போறேன். ரைட். ஓகே. இங்க இருக்கிற அழுத்தத்தை காண்றதுக்கு எப்படி காண போறேன்? முதலாவது ஏ அலை கொள்ளளவி ஏ அலையும் வருவார், கொள்ளளவி பி அலையும் வருவார். ஏ அலை வாரத்துக்கு என்ன செய்யணும்? ஏ இருக்கிற மொத்த ஏற்றத்தை நடுவுல வச்சு போட்டு அவரால் வர அழுத்தத்தை எழுதுறேன். ரைட். அப்ப அவர் என்ன வருவார்? ஒன்றிங்கில் 4πε0 ஏ இருக்கிற மொத்த அழுத்தம் பிளஸ் கியூ, அந்த பிளஸ் கியூவை மையத்துல வச்சா பிளஸ் கியூ இருப்பார். அதுல இருந்து பி தூரம் என்ன? அப்ப கியூங்கில் பி என்று வருவார். ரைட். இனி பியால வர அழுத்தம் என்ன செய்வேன்? பீட மொத்த ஏற்றத்தை மையத்துல வச்சு போட்டு அவர்ல இருந்து பி தூரத்துல கருதுவேன். அவர் என்ன? 1/4πε0 பியில இருக்கிற மொத்த ஏற்றம் -q என்ன? அந்த -q இங்க வைக்கிறேன். -q பி. சரியா? இனி உங்களுக்கு தெரியும் வேற ரெண்டு சமன் என்ன? 0. இது உண்மை என்ன? ஏனென்றா பிய பூயத்தொருக்கு செஞ்சிருக்கோம், அதனால 0 பாரார். சரியா? ரைட். ஓகே. அப்ப இப்ப ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற அடுத்த வித்தியாசத்தை நாம காணலாம். என்ன வருவார்? வி விஏ மைனஸ் விபி. இனி விபி பூஜ்ஜியத்தை நாடி என்ன? சிம்பிளா உங்களுக்கு என்ன? பி மைனஸ் ஏங்கில் ஏபிஏ வருவார். ஏயில இருக்கிற அழுத்தமே வருவார். இனி உங்களுக்கு தெரியும், இனி இவோட மொத்த கொள்ளளவு மட்டும் Q சமன் சிவி என்று பாவிப்பீங்க. இந்த வி என்ன? இந்த ரெண்டு கோள கொள்ளளவுக்கும் இடையில இருக்கிற அழுத்த வித்தியாசம் என்ன? ரைட். அப்ப நான் அவரோட ஒப்புடுறேன் வேறு. ரைட். Q சமன் சிவியோட ஒப்புடுறேன். அப்ப வி வந்து என்ன? Qங்கில் சி என்று வருவார். இனி Qங்கும் இங்க இருக்கார். அப்ப நான் சியோட ஒப்புட்டேன்டா எனக்கு என்ன? இல்லாட்டி ஒண்டல பிரிக்கலாம் என்ன? ஒண்டல பிரிச்சிங்களா உங்களுக்கு சி வருவார். என்ன? சி உங்களுக்கு வருவார், இப்படி வருவார். சரியா? ரைட். இது ஒரு முக்கியமான கேள்வி. என்ன இந்த 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 பொதுவான முடிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி. அடுத்தது என்ன? அடுத்தது இப்ப நான் எடுக்கிறேன் உட்கோளத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? புய்த்தொடுப்பு செஞ்சிருக்கிறேன். ரைட்.
உட்கோளத்தை புவித்தொடுப்பு செஞ்சுக்கிறேன். இப்ப ஏற்றம் வழங்கின இங்கேயும் என்ன, உட்கோளத்துக்கு தான் ஏற்றம் வழங்கிட்டு என்ன செய்யறேன், புவித்தொடுப்பு செஞ்சு. ரைட். அப்ப உட்கோளத்துல புவித்தொடுப்பு செஞ்சதுக்கு பிறகு ஆரம்பத்துல எப்படி இருந்தாரு, இங்க மைனஸ், அதாவது இங்க வந்து நான் புவித்தொடுப்பு செஞ்சிருக்கிறேன் எப்படி என்றா என்ன, இப்படி எடுக்கிறேனே, இங்க வந்து நான் வெளிக்கோளத்துக்கு வழங்கினேன். சரியா? வெளிக்கோளத்திற்கு ஏற்றம் வழங்கியிருக்கின்றேன். ஓகே. ரைட். வெளிக்கோளத்துக்கு ஏற்றம் வழங்குறேன் என்ன, அப்ப இவரை நான் கொஞ்சம் அழிக்கிறேன். சரி. நம்ம எனக்கு எப்படி வருவார், வார ஏற்றத்தை எழுதுறேன். சரியா? இப்ப வெளியில பிளஸ் கியூ வழங்கினா உள்ளுக்கு என்ன செய்வாரு, மைனஸ் கியூ இருப்பாரு. இப்ப நான் உட்கோளத்தை புவித்தொடுப்பு செஞ்சா எஞ்சிய ஏற்றமா உள்ளுக்கு என்ன, கியூ நோட்னு எடுத்துக்கிறேன். இந்த மைனஸ் கியூ நோட் இங்க எடுத்து, அப்ப இந்த மைனஸ் கியூ நோட்டுக்குரிய ஏற்றம் இங்கேயும் குறைஞ்சிருப்பாரு. விளங்குதா? இப்ப இந்த ஏற்றம் குறைஞ்சதால இவரால தூண்டப்பட்ட இங்க இருக்கிற ஏற்றமும் குறைஞ்சிருப்பாரு. அதனால இங்க இந்த கியூ நோட்டை இங்க கழிச்சிருக்கிறேன். அவ்வளவு. கியூ நோட் புவித்தொடுப்பின் பின் எஞ்சிய ஏற்றம். ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன், அதே கேஸ். ரைட். விபி எழுதுறேன். பியில இருக்கிற ஏற்றத்தை, அந்த அழுத்தத்தை எழுதுறேன். பியில இருக்கிற அழுத்தம் என்ன, இவரால வார அழுத்தமும் இவரால வார அழுத்தமும் வருவாரு. இவரால வார அழுத்தம் இந்த மொத்த ஏற்றத்தை நடுவுல கொண்டுட்டு போய் பி தூரத்துல கருதணும். ரைட். இந்த மொத்த ஏற்றத்தை நடுவுல கொண்டு போனா மைனஸ் கியூ நோட் பி தூரத்துல கருதணும். அப்ப 1/4πε0, அதாவது நான் வந்து இதை பி அளவார அழுத்தத்தை இங்க எழுதிக்கிறேன். சரியா? ஏ அளவாரத்தை எழுதாம பி அளவாரத்தை எழுதிக்கிறேன். பி அளவாரத்தை எழுதினா என்னென்று வருவார், பி அளவாரத்தை முதல்ல எழுதுறேன். இதுல இருக்கிற மொத்த ஏற்றத்தை என்ன செய்யணும், நடுவுல கொண்டுட்டு போகணும். என்ன மொத்த ஏற்றம், என்ன, பிளஸ் கியூ மைனஸ் கியூ நோட். ரைட். அப்ப பிளஸ் கியூ மைனஸ் கியூ நோட்டை நடுவுல வச்சு போட்டு இப்ப என்ன செய்யறேன், அவர்ல இருந்து பி தூரத்தை கருதணும். என்ன, அப்ப பிளஸ் கியூ மைனஸ் கியூ நோட்டுங்கள் பி என்று வருவார். அடுத்தது ஏல வார அழுத்தத்தை ஏ புவித்தொடுப்பு செஞ்சுக்கிறதுல 0. ரைட். அவரை நான் எழுத போறேன். எப்படி எழுதுவேன், இங்க இருக்கிற மொத்த ஏற்றத்தை, சரியா, அந்த மொத்த ஏற்றத்தை நான் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி எழுதியிருக்கேன். இப்படி சரியான, அதாவது இங்க இருக்கிற மொத்த ஏற்றத்தை இப்ப ஏல இருக்கிற அழுத்தத்தை எழுத போறேன். சரியான? ஏல இருக்கிற அழுத்தம் பண்ணா இவரால வார அழுத்தம் கொண்டு வருவார், அடுத்தது இவரால வார அழுத்தம் கொண்டு வருவார், 2 பேர் வருவாங்க. அப்ப என்ன செய்ய போறேன், நான் இங்க இருக்கிற மொத்த ஏற்றத்தை நடுவுல கொண்டாந்து வச்சுட்டு, நல்லா கவனிக்கணும். இப்ப பெரிய கோலத்துக்கு எடுத்தீங்களா, இனி மேற்பரப்புல என்ன அழுத்தம் இருக்கிறோ அதான் உள்ளுக்கு இருப்ப, உள்ளுக்கு இருக்கிற பாயிண்ட்டுக்கு இருப்பாரு. அப்ப நான் பி அளவு ஏயில பி அளவார அழுத்தத்தை காணணும்னா விபிக்கு சமன் அடிப்பேன். அப்ப இங்க விபி வருவாரு. அப்ப நான் இங்க போடணும், இந்த மொத்த ஏற்றத்தை நடுவுல கொண்டே வச்சு போட்டு போடுவேன். என்ன, ரைட். அப்ப இங்க இருக்கிற மொத்த ஏற்றத்தை நான் கொண்டு வச்சேன், நான் நடுவுல என்ன வருவார், ஆஹ் இங்க வந்து என்ன, பிளஸ் கியூ மைனஸ் கியூ நோட் பிளஸ் கியூ நோட். ரைட். ஓகே. இவ்வளவு இதான் மொத்த அழுத்தம். இந்த இந்த ஏற்றத்தை என்ன, இதுல இருந்து பி தூரத்துல கருதணும். என்ன, பி தூரத்துல கருதிட்டேன். ரைட். ஓகே. இங்க இருக்கு 1/4πε0, அதாவது இது ஏ அளவார அழுத்தத்தை கருதுறேன். இங்க இருக்கிற மொத்த ஏற்றத்தை நடுவுல கொண்டே வச்சு அவர் மைனஸ் கியூ நோட்டுக்கு ஏ. ரைட். ஓகே. அப்ப இவரையும் என்ன நான் இப்ப சேர்த்தேன். சரி. ரைட். இவர் 2 பேரும் சேர்ந்து 0 ஏண்டா பிஏ புவித்தொடுப்பு செஞ்சுக்கிறதால. அப்ப இவர் 2 பேரையும் சமப்படுத்தக்கு நான் என்ன, கியூ நோட்டுக்கும் கியூக்குமான தொடர்பு எடுத்துடலாம். கியூ நோட்டை கண்டுபிடிச்சிடலாம். ரைட். கியூ நோட்டை கண்டுபிடிச்சா என்ன, இவரை கொண்டு போய் என்ன செய்யறேன், நான் முதலாம் சமன்பாடுல போடுறேன். ரைட். அதாவது இந்த கொண்டு போய் என்ன, இந்த சமன்பாடுல நான் போடுறேன். போட்டேன்னா எனக்கு என்ன, கியூவை கொண்டு போய் போட்டேன்னா எனக்கு என்ன, விபி வருவார். ரைட். விபி எனக்கு இப்படி வரார். இனி அழுத்த வித்தியாசத்தை காணலாம். விஏ மைனஸ் விபி தான் அழுத்த வித்தியாசம். ரைட். விபி மைனஸ் விஏ. அப்ப கண்ணீங்கன்னா இப்படி வராரு. இனி உங்களோட வளமையான 2 சமன் சிவியோட ஒப்பிட்டீங்கன்னா என்ன, இவர சமான கொள்ளளவை நாம காணலாம். இப்படி வருவாரு. ரைட். ஓகே. சரி. ரைட். இவ்வளவுதான் உங்களோட என்ன, உங்களோட ஃபீல்டில் இருக்கிற விஷயங்கள், மொத்த விஷயங்களே இவ்வளவுதான். ரைட். இதோட நான் சின்ன ஒரு விஷயங்களை இதோட 2 3 கேள்விகள், இது சம்பந்தமான கேள்விகளை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்த போறேன். சரியா? ரைட். ஓகே. அதை நாம தொடர்ந்து பார்ப்போம். சரியா?
ஓகே. ரைட். அடுத்தது இத வச்சு நம்ம நிறைய விதமான கேள்விகள் செய்யலாம் என்ன. இதுல நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய 2 விஷயம். ரைட். ஒன்று இப்படியான இடத்துல கொள்ளளவும் என்ன? 4πε0 இப்ப நான் நம்மளோட வளமையானது என்ன? 1/4πε0 தான் நம்மளோட வளமையா ஒரு மாறிலியா வருவாரு. நான் அ கே என்று எடுக்கணும். ரைட். கே என்று எடுத்தா எனக்கு இங்க சி வந்து என்ன என்று வருவாரு இங்க? ஏ இன் கீழ் கே என்று வருவார். ரைட். இது முதலாவது கேஸ் என்ன? ரைட். அடுத்தது என்ன கேஸ் சொல்லுங்க பார்ப்போம். 2வது கேஸ் இவர் என்ன? இவர்ற இது. இப்ப நான் முதலாவது கேஸ் உங்களுக்கு சொன்னேன் என்ன? ரைட். முதலாவது கேஸ் நாம இங்க நிறுவினத்துல முதலாவது கேஸ். 2வது கேஸ் ஞாபகம் வைக்கணும். முதலாவது கேஸ் வச்சு 2வது கேஸ் எடுத்துடலாம். ரைட். முதலாவது கேஸ்ல நான் ஒரே ஒரு விஷயம் செஞ்சேன். இங்க வந்து வெளியீத செஞ்சேன். பூத்தெடுப்பு செஞ்சேன். இந்த வெளியீத பூத்தெடுப்பு செய்யாமையே அதே ஆன்சர் தான் வரும் என்ன. உதாரணமா இப்ப இங்க எடுத்தீங்கன்னா நாம என்ன செய்யற இவக 2 பேருக்கு இடையில அழுத்த வீழ்ச்சியை நாம காணணும் என்ன. அப்ப இவர பாயிண்ட் ஏ என்று எடுக்கன், இவர பாயிண்ட் பி என்று எடுக்கன். நீ நான் வி ஏ எழுதலாம். வி ஏ எனக்கு என்ன என்று வருவார்? ரைட். ஏல இருக்கிற அழுத்தம் பண்ணா பி அலையும் வந்து ஏ அலையும் வருவார். ரைட். 2 பேர்லயும் நான் ஒரே அளவான ஏற்றம் எடுக்கிறேன். இவரை வந்து பிளஸ் கியூ எடுக்கிறேன். இவரில் இருக்கிற ஏற்றத்தை இவரை மைனஸ் கியூ எடுத்துறேன்டா. இப்ப இங்க எனக்கு என்ன வருவார்? ஏல இருக்கிற அழுத்தம் பண்ணா நான் முதல்ல என்ன செய்யணும்? பி அளவார அழுத்தத்தையும் இந்த கொள்ளளவு ஏ அளவார அழுத்தத்தையும் சேர்க்கணும். ஏ அளவார் அழுத்தம்னா உங்களுக்கு தெரியும். இதுல இருக்கிற ஏற்றத்தை மையத்துல கொண்டு போய் காண்றது என்ன. அப்ப 1/4πε0 இவரை நடுவுல கொண்டு போனா என்ன? கியூன் கீழ் ஏ என்று வருவார். ரைட். சரி. பிளஸ் இனி இந்த பி அலை வார ஏ இருக்கிற அழுத்தம். இனி உங்களுக்கு தெரியும் கோள கொள்ளளவியில இந்த பிங்கிற கொள்ளளவியில உள்ளுக்கு மேற்பரப்புல என்ன அழுத்தம் இருப்பாரோ அதை ஆள் இருப்பார் என்ன. அப்ப அவரை எழுதினா 1/4πε0. நான் இப்ப எந்த மேற்பரப்புல காணணும்? பீட மேற்பரப்புல இருக்கிற அழுத்தம் தான் உங்களுக்கு இருப்பார். அவர் அழுத்தத்துக்கு என்ன? இங்க இருக்கிற மொத்த ஏற்றத்தை நடுவுல கொண்டு போய் பி தூரத்துல. ரைட். அப்ப மைனஸ் கியூன் கீழ் பி என்று வருவார். ரைட். இனி கியூன் கீழ் 4πε0 நான் வெளியில எடுத்தா எனக்கு இங்க என்ன மிஞ்சுவார்? ஒன்றின் ஏ சய ஒன்றின் பி என்று வருவார். ரைட். ஓகே. இவரை நான் வைக்கிறேன். ரைட். முதலாவது அப்ப இதே மாதிரி நான் பி எழுதினால் பியில் என்ன? ஏ அளவார அழுத்தமும் பி அளவார அழுத்தமும் இருப்பாரு. ஏ அளவார அழுத்தம்டா ஏட கொள்ளளவு இந்த கொள்ளளவிக்கு வெளியில இருக்கிற புள்ளி. அதுக்கு என்ன செய்யற? கவுசின் தேற்றம் நாம பார்த்தோம். மொத்த ஏற்றத்தை நடுவுல வச்சு பி தூரத்துல கருதுவோம். மொத்த ஏற்றம் அப்ப 4πε0 மாறலி அப்படி வர மொத்த ஏற்றம் பிளஸ் கியூ பி தூரத்துல பிளஸ். இனி பியில இருக்கிற ஏற்றத்திலே அவர் அவருக்கு என்ன செய்யணும்? மொத்த ஏற்றத்தை அவர்ற மையத்துல வச்சு பி தூரத்துல. ரைட். 1/4πε0 மொத்த ஏற்றம் மைனஸ் கியூ பி தூரத்துல பி என்ன ஆட்டோமேட்டிக்கா 0 வருவார். ரைட். இது நாம முதலாவது வந்து அதே கேஸ் என்ன. அவ வெளிக்கோளத்தை உங்களுக்கு புய் தொடுத்தானே சரி புய் தொடுக்காட்டியும் சரி 0 தான் வரார். இது ஏன் வராருன்னு நான் சொல்றேன். சரியா? இங்க அப்படிதான் வருவார். கட்டாயம் புய் தொடுத்து கருதணும் இல்லை. ரைட். அப்ப இங்க இந்த இதை கருதினீங்கன்னா கியூங்கிள் 4πε0. ரைட். இனி இவரை நான் கோமசி எடுத்தேன்னா என்ன? ஏபியின் கீழ் ஏபியின் மேல் பி சை என்று வருவார். இனி 1/4πε0 நான் கே என்று கருதிருக்கேன். அப்ப என்ன? கே இன்டு கியூ முன்னுக்குள்ள என்ன? கியூ கே இன்டு பி சை ஏன் கீழ் ஏபி என்று வராரு. இனி என்ற அழுத்தம்ங்கிறது என்ன? விஏ மைனஸ் விபியை நான் கருதினா எனக்கு என்ன வருவார்? அதே விஏ வருவார். ரெண்டா விபி 0 எனக்கு என்ன? இதே ஆள் வருவார். என்ன? கியூ கே பி சை ஏன் கீழ் ஏபி. ரைட். இனி வந்து எனக்கு தெரியும் பி வந்து கியூன் கீழ் சி என்ன. அப்ப இது என்ற சீட தலைகீழான ஆள் என்ன. இப்ப சி வந்து என்ன? ஏ ஏபியின் கீழ் ரைட் பி சை. ரைட். அதுதான் நான் நீங்க எழுதிருக்கேன் என்ன. இப்ப 1/4πε0 நான் ஒன்றிங்கில் கேன்னு எழுதினா ஒன்றிங்கில் கேன்னு வருவார் என்ன இன்னைக்கு. ரைட்.
ஓகே, கே கீழே வருவார் ரைட், ஒன்றுங்கள் கே ரைட். ஓகே, வேற தலைகள் எழுதுறேனே அதான் என்ன. அப்ப என்ன வருவார் எனக்கு, ஏபியின் கீழ் கே இன்டு பி சை ரைட். ஓகே, இதுதான் முக்கியமான விஷயம். என்ன இது, புவித்தரப்பு செய்யாட்டியும் புவித்தரப்பு செஞ்சாலும் ஏன் ஒரே ஆன்சர் வாராரண்டா, உங்களுக்கு தெரியணும் முடிவிலியில இது புள்ளி ஏற்றத்துக்கு சமன் என்ன. அப்ப முடிவிலியில உங்களோட அழுத்தம் 0 என்ன. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன, முடிவிலியில அழுத்தம் 0 ரைட். அப்ப முதலாவது கேஸை நான் எப்படி கருதலாம், உண்மையிலேயே இந்த ரெண்டாவது கேஸ் தான் முதலாவது கேஸ். இந்த முதலாவது கேஸ் வந்து இதே ஒரு மைய கோள கொள்ளளவுதான், ஆனா இந்த ரெண்டாவது ஓடு முடிவிலியில் இருக்கிறது. சரியா, அவ்வளவுதான் விஷயம். என்ன அப்ப இது ரெண்டு கேஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன, ஏ இங்கிள் கே ஏபி இன்டு ஏபி இங்கிள் கே இன்டு பி தெரிஞ்சிருந்தா இதை வச்சு எல்லா கேள்வியையும் நீங்க செய்யலாம். ஈவன் இந்த ரெண்டாவது கேஸை கூட நீங்க ட்ரை பண்ணி இதே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். என்ன ட்ரை பண்ணி பாருங்க, நான் இப்ப செல்ற மெதட்ல. சரியா, ஓகே. இப்ப முதலாவது நான் இப்படி ஒரு கேள்வி எடுக்கிறேன் ரைட். இங்க என்ன செய்ய போறேன், இதுதான் இங்க இருக்கிற முக்கியம். என்ன இங்க நான் எப்படி இந்த இதை கருத போறேனுங்கிறத நீங்க பார்க்கணும். சரியா, எப்படி நான் இவரை கருதுறேன் என்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் இங்க ரைட். ஓகே, எப்படி நான் உடைக்க போறேனுங்கிறத நீங்க பழகிட்டீங்கன்னா எல்லா கேள்வியும் செய்யலாம். சரியா, ரைட். அப்ப நான் இவரை இந்த கேள்வி எடுக்க, இதுல என்ன கேள்வியை கொஞ்சம் விளங்கப்படுத்துற, கொஞ்சம் பெரிசாக்குறேன். என்ன சரி, ஓகே. என்ன கேள்விண்டா, ஒரு மைய கோள கொள்ளளவு இங்க இருக்காரு, 3 பேர் இருக்காங்க, 3 கொள்ளளவு இருக்காங்க. ஒரு ஆள் ஏஆர், பிஆர், சிஆர் ரைட். நான் இப்ப பாவிக்க போறது உங்களுக்கு தெரியும், நான் இவர ரெண்டையும் தான் பாவிக்க போறேன், இந்த ரெண்டு கேஸ் ரைட். அதாவது என்னென்ன கேஸ், அவரை கொஞ்சம் கீழே கொண்டுட்டு வாரனே. சரியா, இது ரெண்டு கேஸையும் தான் நான் இப்ப பாவிக்க போறேன். இந்த ரெண்டு கேஸ் தான் இந்த கேஸ் ரைட். ஓகே, அதாவது இவருக்குரிய சி என்ன, ஏ இன்கிள் கே. சரியா, இவருக்குரிய கேஸ் என்ன, ஏபி இன்கிள் கே இன்டு பி சை. சரியா, இது ரெண்டையும் தான் நான் பாவிக்க போறேன், நல்லா கவனிங்க ரைட். ஓகே, சரி. எப்படி காண போறேன்னா, இவளுக்கு முதலாவது பேர் கொடுக்க போறேன். என்ன, இவரை ஒன்றெண்டு எடுக்கிறேன், இவரை ஒன்றெண்டு எடுக்கிறேன் இந்த ஓட, இவர் ரெண்டெண்டு எடுக்கிறேன், இவர் மூணெண்டு எடுக்கிறேன். இன்னொன்று, இப்ப புய்த்தொடர்பு தந்தாலும் சரி தராட்டியும் சரி நம்ம இந்த ஐடியா என்ன, அப்ப மூணாவது ஓடு இன்னொரு ஓடு எக்ஸ்ட்ரா வரைக்கும் அவர் என்ன முடிவிலியில இருப்பார், அவரை நான் என்ன முடிவிலி என்று கருதுறேன் ரைட். ஓகே, இனி உங்களுக்கு தெரியணும் இந்த முடிவிலியும் புய்த்தொடர்பு செய்யறதும் ஒன்று என்ன ரைட். அந்த ஐடியாக்கானே நான் கருதுறேன். இப்ப நான் என்ன செய்யறேன், தந்திருக்கிற பாயிண்டில நான் எழுதுறேன். அப்ப என்னென்ன பாயிண்ட் தந்திக்காரு, முதலாவது பாயிண்ட் தந்திக்காரு ரைட், ஒன்று. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் அவர் எங்க எழுதுற, ரெண்டாவது பாயிண்ட் எனக்கு கவனம் அளிக்கணும், இந்த ரெண்டாவது கோலோக்குள்ள நான் புவித்தடுப்பு செஞ்சேன். அப்ப இவரை நான் புவித்தடுப்பு செஞ்சிருக்கேன் ரைட். மூன்றாவது பாயிண்ட நான் இங்க வைக்கேன். இப்ப முடிவெளியை நான் எங்க போடுறேன்டா, முடிவிலியிலையும் அழுத்தம் 0, புவித்தடுப்பு செஞ்சத்துலயும் அழுத்தம் 0. அப்ப இதை நான் என்ன செய்யலாம், முடிவிலியாகவும் நான் கருதலாம். அவ்வளவுதான். இந்த புள்ளி ரெண்டும் முடிவிலியும் இப்போ ஒரே அழுத்தத்துல இருப்பார் ரைட். நான் உண்மையிலேயே நான் ஏற்கனவே நான் அழுத்தங்களை கண்டனேன், அதை நான் ஷார்ட்கட்ல செய்யறேன் இது ரைட். உங்களுக்கு விளங்கிட்ட அதை பிடிச்சிட்டீங்கன்னா சரி. சரி, இப்ப எப்படி நான் இவர கொள்ளளவை காண போறேன், நான் பாவிக்க போறேன், இவங்க ரெண்டு பேரையும் பாவிச்சு காண போறேன். உண்மையிலேயே செய்யற நீங்க ஒவ்வொரு புள்ளியிலையும் ஏற்றத்தை கண்டு ரைட், மொத்த இதை காணணும் என்ன கொள்ளளவை ரைட். ஏற்றத்தை கண்டு அழுத்தத்தை கண்டு செஞ்சுட்டு போறோம் ரைட். அதை ஷார்ட்கட்டா தான் நான் செய்யறேன், எவ்வளவு லேசா செய்யலாம்னு பாருங்க ரைட். இப்ப என்ன செய்ய போறேன், நான் முதலாவது இந்த ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில எனக்கு ஒரு கொள்ளளவு இருக்காரு. என்ன கொள்ளளவி, இப்படியான டைப்ல இருக்கிற ஒரு கொள்ளளவு ரைட். அப்ப நான் அவர் என்ன செய்யறேன், அவருக்கு பதிலாக ஒரு கொள்ளளவி, நம்மளோட வளமையான கொள்ளளவே கீறேன் ரைட். ஒன்றுக்கு ரெண்டுக்கு இடையில ஒரு கொள்ளளவு இருக்காரு, அவரை கீறிட்டேன். அதாவது இவங்க ரெண்டு பேரையும் பாரு. அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில ஒரு கொள்ளளவு இருக்காரு.
அதாவது 2ஐயும் 3ஐயும் கருதுனேன்னா இன்னும் ஒரு கோளோடு இருக்காரு, இன்னும் ஒரு கோளோடு இருக்காரு. ஒரு மையத்தில் இருக்கிற கோளோடு 2 பேர் இருக்காங்க. ரைட்? ஓகே. அவரை கருதிட்டு. சரிதானே? ரைட். அடுத்தது இப்ப என்ன செய்ய போறேன் நான்? அடுத்த கோள கொள்ளளவியை போட போறேன். என்ன கோள கொள்ளளவி? அடுத்தது இப்ப 3க்கும் இந்த முடிவிலிக்கும் இடையில. ரைட்? அது எப்படி? இந்த டைப்ல இருக்கிற ஒரு கொள்ளளவி வருவார். 3க்கும் முடிவிலிக்கும் இடையில இருக்கிறார். ரைட்? ஓகே. சரியா? இந்த டைப்ல இருக்கிற ஒரு கொள்ளளவி வருவார். ரைட்? இப்ப இந்த கேள்வியில பிக்கு பதிலா முடிவிலியை, பிக்கு முடிவிலியை சும்மா போடல. மேலையும் கீழையும் பியால பெருக்கி போட்டு முடிவிலியை போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வருவார். போட்டு பாருங்க. ரைட்? ஓகே. அப்ப முடிவிலிக்கு பி 3க்கும் முடிவிலிக்கும் இடையில ஒரு கொள்ளளவி வருவார். அவரை நான் என்ன செய்யலாம்? இப்படி கறலாம். முடிவிலிங்கிறது 2வது பாயிண்ட். அப்ப இவருக்கு 3க்கும் முடிவிலிக்கும் இடையில ஒரு கொள்ளளவியை நான் கேறுவேன். சரியா? ரைட். அடுத்தது இப்ப என்ன செய்ய போறேன்? அவர் வெற்றி ஒன்று சந்திக்காரு. வெற்றி எதுக்கு இடையில சந்திக்காரு? ஒன்று முதலாவது கொள்ளளவிக்கு 3வது கொள்ளளவிக்கு. அப்ப 1க்கும் 3க்கும் இடையில வெற்றி என்ன? அப்ப இந்த வெற்றியை நான் நினைக்கிறேன். ரைட்? 1 இன்னரிக்காரு, 3 இன்னரிக்காரு. இவ 2 பேருக்கு இடையில வெற்றி. கவனமா பார்த்து இணைங்க. ரைட்? யாரு மைனஸ் யாரு பிளஸ். 1ல மைனஸ் இணைச்சிருக்காரு, 3ல என்ன பிளஸ் இணைச்சிருக்காரு. ரைட்? இப்படியான இது இவர் வெற்றி எண். அவ்வளவுதான். இனி என்ற வேலை முடிஞ்சு. ரைட்? இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த கொள்ளளவுகளை தனித்தனியை நான் கண்டனண்டா எனக்கு ஆன்சர் வந்துடும். ரைட்? அப்ப நான் முதலாவது 1க்கு 2க்கு இடையில இவரை நான் C1 எடுக்கேன், இவரை நான் C2 எடுக்கேன், வர்ற கொள்ளளவத்தை C3 எடுக்கேன். இப்ப நான் முதலாவது என்ன செய்யலாம்? இப்ப இந்த படத்துக்கு நான் இப்ப என்ன இவரை கண்டனண்டா சரி என்ன என்ற சமவெளி கொள்ளளவு. ரைட்? சமவெளி கொள்ளளவு சி ஈக்குவலண்ட் எடுக்கணும். ரைட்? சி ஈக்குவலண்ட் கண்டனண்டா என்ன செய்வாரு? இவ 2 பேரும் சமாந்தரம், இவர் தொடரன். அப்ப நான் இவ 2 பேரும் சமாந்தரத்தை சிம்பிளா நான் எடுப்பேன். C2 பிளஸ் C3 சமாந்தரம் மட்டும் சிம்பிளா கூட்டப்படுவார். என்ன இந்த C2 பிளஸ் C3 இவருக்கு தொடர். அப்ப என்ன பெருக்கு தொகைகள் வித்தியாசம். அப்ப C1 இங்க வருவார். பெருக்கு தொகைகள் கூட்டுத்தொகை என்ன எல்லாம் கூட்டப்படுவார்கள். C1 சக C2 சக C3. சரியா? ரைட். அவ்வளவுதான். என்ன இனி என்ன சொல்லுங்க பாப்போம். C1 C2 C3 எல்லாம் கண்டனண்டா எனக்கு ஆன்சர் வருவார். என்ன முதல்ல C1 எழுத போறேன். C1ங்கிறது என்ன சொல்லுங்க பாப்போம். 1க்கும் 2க்கும் இடையில உருவாகின கொள்ளளவிட கொள்ளளவும் என்ன அவரை நாம் கண்டுட்டோம். என்ன அறிக்கார் இந்த கேஸ் என்ன? இப்ப C1 இந்த கேஸ் அடிப்பாரு. கவனம், இங்க B எது A எது அதுக்கேற்ற மாதிரி பிரதிடும். இங்க B வந்து பெரிய வட்டம், C சின்ன வட்டம். ஓகே, B மெயின் 6 சிம்பிளா என்ன? அப்ப என்ன என்று வருவார்? AB இன் கீழ் K இன்டு ரைட் B சை A என்று வருவார். அவ்வளவுதான். அதே மாதிரி இப்ப நான் என்ன C2 காண்றேன். ஓகே, C2 வந்து யாரு 2க்கும் 3க்கும் இடையில் இருக்கிறார். C2 ரைட்? அப்ப 2க்கு 3க்கு மட்டும் 6 என்ன? பியும் சியும். ரைட்? அப்ப நான் இங்க ஏபிக்கு பதிலா பிசி வரணும். என்ன பியும் சியும் உங்களுக்கு தெரியணும். என்ன பெரிசில இருந்து சின்னது கழிவடும். என்ன அவ்வளவுதான். ரைட்? இங்க வந்து என்ன வருவார்? ஓகே, இங்க வந்து எனக்கு வருவார் C2ங்கிறது நான் என்ன 2 3 போட்டேன். என்ன 2க்கும் 3. ஓகே, எஸ். C2ங்கிறது நான் எங்க எழுதுவேன் என்ன பிசி. அப்ப இங்க என்ன பெரிசி சி என்ன சி மைனஸ் பி என்று வருவார். ரைட்? ஓகே. அடுத்தது இந்த C3 நான் கண்டனண்டா C3 வந்து என்ன இந்த வெளியில இந்த கோலத்தால என்ன இந்த கோலம் இவர் முடிவிலியும் அவர் என்ன முதலாவது கேஸ் என்ன நினைக்கிற கேஸ். ரைட்? அப்ப அவர் 6 என்ன சி. ரைட்? சி இன்கிள் கே என்று வருவார். ரைட்? சிம்பிளா சி இன்கிள். இனி இவங்களை கொண்டாந்து பிரதிட்டா இப்ப ஒண்டிங்கிள் கே வந்து என்ன 4 பை எப்சிலன் நோட் இல்லாட்டி ஒண்டிங்கிள் 4 பை எப்சிலன் நோட் தான் இந்த கே.
அவரை பிரதியிட்டனண்டா கடைசியில பிரதியிடுங்க அவர் என்ன இவர் ரெண்டு பேரும் எழுதிட்டு என்ன இதை நீங்க சுருக்கினீங்கன்னா என்ன அவர சம அழு கொள்ளளவும் வருவார். சிம்பிளா கண்டலாம். சரியா? ரைட். இப்ப இன்னொரு கேஸ் எடுக்கிறேன். என்ன இப்படி ஒன்று எடுப்போம். ரைட். ஓகே, லேசானது. ரைட். இங்க என்ன அதே மாதிரி தானே என்ன 1 2 போடுங்க. போட்டீங்களா என்ன இங்க வெற்றியை வேறு அணைச்சு என்ன புய்த்தெடுப்பு செஞ்சுக்க. ரைட். அப்ப நான் இங்க வந்து இவரை போடுறேன். சரியா? வந்திக்கிற புள்ளியில போடுறேன். முதலாவது ரெண்டாவது மிடிக்கார். ரைட். இவர் 1. ஓகே, இவர் 2. ரைட். ஓகே, சரி. இனி முதலாவது 1க்கும் 2க்கு இடையில ஒரு கொள்ளளவு இருக்கார். அது என்ன ஒரு மைய ஓட்டு கொள்ளளவு. ரைட். அப்ப அவரை நான் என்ன செய்வேன் 1க்கு 2க்கு இடையில 1க்கு 2. ரைட். ரைட். இந்த கொள்ளளவு 1க்கு 2. அடுத்து உங்களுக்கு தெரியும் முதலாவதை நான் புய்த்தெடுப்பு செஞ்சுக்கேன். முதலாவதை புய்த்தெடுப்பு செஞ்சிக்கேன். அப்ப புய்த்தெடுப்பு செஞ்சதும் முடிவிலியும் ஒன்று. என்ன அப்ப முடிவிலியும் அதான் இதைத்தான் இருப்பாரு. என்ன முடிவில் வெளியில இருப்பாரு. அவரை நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஏன்னா 2 பேரும் அழுத்தம் 0 என்ன முடிவிலியில இருப்பா. ரைட். ஓகே, அடுத்தது 2க்கும் முடிவிலிக்கும் இடையில என்ன ஒரு ஆள் வருவார். 2 முடிவிலி என்ன ஒன்று. என்ன அவர் 2 பேருக்கு இடையில என்ன இன்னொரு கொள்ளளவும் வருவார். ரைட். ஓகே, சரியா? இவரை நான் C1 எடுக்க, இவரை C2 எடுக்க. இனி பெட்ரி என்ன பெட்ரி வந்து என்ன 2க்கும் முடிவிலிக்கும் இடையில என்ன அப்ப 2க்கும் முடிவிலிக்கும் இடையில நான் இங்கதான் பெட்ரி நினைச்சுக்கிறேன். என்ன அப்ப பெட்ரியை நான் இங்க நினைக்கிறேன். ரைட். இங்க பெட்ரி 2க்கும் முடிவிலிக்கும் இடையில பெட்ரி 6 2ஓட பிளஸ் நினைச்சுக்க. ரைட். ரைட். அப்ப என்ன இங்கால வார ஏற்றம் இங்க இங்கேயும் பிரியுது. அப்ப இவங்க 2 பேரும் சிம்பிளா என்ன சமாந்தரமா வருவார். இனி சமவெளி கொள்ளளவும் என்ன சிம்பிளா C1 சக C2 வருவார். இனி C1 நாம காணலாம் என்ன ஒரு மைய ஓட்டு கொள்ளளவும் வருவார். ரைட். 1க்கு 2க்கு இடையில இருக்குது. அவர் என்ன வருவார் AB மாறை K இன்டு P சை. இனி C2 கண்டிங்கன்னா என்ன வருவார் C2 வந்து இந்த 2க்கும் 3க்கு இடையில இருக்கிறது. 2க்கும் முடிவிலிக்கு இடையில இருக்கிறது. ஒரு வளமையான கொள்ளளவும் என்ன B கீழ் K என்று வருவார். ரைட். இவரை கொண்டாந்து இங்க பிரதியிட்டீங்கன்னா என்ன உங்களோட ஆன்சர் வருவார். ரைட். இனி நான் என்ன செய்யறேன் அடுத்த 3வது கேஸ் எடுக்கிறேன். ரைட். இப்படி ஒரு கேஸ். இந்த கேஸ் எடுத்தீங்கன்னா என்ன வளமை மாதிரி 1 2 3. சரியா? முதலாவது 2வது 3வது என்ன அடுத்து முடிவிலியும் இருக்கார். ரைட். 1 2 புவித்தொடுப்பு இல்லாமையும் காணலாம். என்ன இப்போ புவித்தொடுப்பு தராட்டிங்க புவித்தொடுப்பு இருக்கிறது வர மாட்டார். அவ்வளவுதான். வெற்றியை அதுக்கேற்ற மாதிரி இணைச்சு போட்டு காணுங்க. சரியா? கஷ்டம் இல்லை. ரைட். இந்த மெதட்ல நீங்க என்னையும் காணலாம். ரைட். ஒரே ஒரு விஷயம் என்ன இந்த ரெண்டு கேஸையும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சரி. ரைட். இது மறந்தானே இதை எடுக்கலாம். எடுக்கிறத நான் சொல்லி தந்துட்டேன். என்ன ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தின மாதிரி இப்படி எடுத்துடலாம். சரியா? தொடர்ந்து செஞ்சீங்கன்னா மறக்காது. என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ரைட். ஓகே. ரைட். இப்போ வந்து இந்த கேஸ் எடுக்க 1க்கும் 2க்கும் இடையில என்ன ஒரு கொள்ளளவும் இருக்கு. அப்ப அதுக்கு முதல்ல என்ன இவரை இணைச்சுக்குவோம். என்ன 1ல வந்து புவித்தொடுப்பு செஞ்சிருக்கார். இப்போ புவித்தொடுப்பு செஞ்சவர் முடிவிலியும் ஒன்று. என்ன ஏன்னா 2லயும் அழுத்தம் 0 ஒரே அழுத்த புள்ளியில ஒன்றா நடந்தது. ஓகே, 1க்கு 2க்கு இடையில ஒரு கொள்ளளவும் இருப்பார். இவரை நான் C1 என்று போடுறேன். ரைட். 1க்கு 2க்கு இடையில அதே மாதிரி 2க்கு 3க்கும் இடையில ஒரு கொள்ளளவும் 2க்கு 3க்கும் இடையில ஒரு கொள்ளளவும் இருப்பார். அவரை C2 போடுறேன். அடுத்தது 3க்கும் முடிவிலிக்கும் இடையில 3க்கும் முடிவிலி என்ன நினைக்கிறேன் 1 என்ன இவ 2 பேருக்கும் இடையில ஒரு கொள்ளளவு. ரைட். ரைட். அவர் என்ன C3. இனி பெட்ரி வந்து என்ன 2க்கு 3க்கு இடையில இருக்கார். 2க்கு 3க்கு இடையில இங்க வந்து பெட்ரி இருக்கார். என்ன ரைட். ஓகே. ரைட். பெட்ரி எப்படி நினைச்சிருக்கார் 2ல மைனஸும் இவரில் பிளஸ். ரைட். ஓகே. ஓகே, இவரை கொள்ளலை மாதிரி விட்டுறாங்க. ரைட். பெட்ரி மாதிரி இருங்க. ரைட். ஓகே, இவர் தான் இந்த பெட்ரி. ரைட். ஓகே, இனி என்ன செய்யறார் இப்படி அதாவது ஏற்றம் வருவார். ஏற்றம் இங்கேயும் இங்கேயும் பிரிஞ்சு வருவார். என்ன இனி பாத்தீங்களா
இதால வார ஏற்றம் Q1 இதால வார ஏற்றம் Q2 அதே Q2 தான் என்ன இதுக்குள்ளாலே இயங்குவார் என்ன. அப்ப C1ம் C3யும் தொடர், C2 வந்து என்ன அவங்க ரெண்டு பேருக்கும் சமாந்தரம், ரைட். அப்ப முதலாவது நான் என்ன சி ஈக்குவலன் காண்றதுக்கு C1 C3 தொடர் என்ன, அப்ப C1 தர C3 கீழ் C1 சக C3, ரைட். திருப்பி இவருக்கு சமாந்தரம், அப்ப C2 சிம்பிளா என்ன கூட்டுப்படுவார், ரைட். இனி வந்து நான் C1 காணலாம். C1 வந்து என்ன 1க்கு 2க்கு இருக்கிற ஒரு மைய ஓட்டுக்கொள்ளலாம். அப்ப ஏயும் பி மாறை K இன்டு பி சை ஏ, ரைட். இதே மாதிரி C2 எடுத்தனண்டா 2க்கு 3க்கும் இடையில ஆரை வந்து பியும் சியும், அப்ப பிசியின் கீழ் K இன்டு சி மைனஸ் பி, ரைட். ஓகே. C3 எடுத்தா என்ன அவரு வளமையான போட்டுக்கொள்ளலாம், ரைட். சியின் கீழ். இனி இவங்க 3 பேரையும் கொண்டாந்து என்ன இங்க பிரதியிட்டீங்கன்னா என்ன உங்களோட ஆன்சர் வருவார், ரைட். ஓகே, ரைட். இவ்வளவுதான் உங்களோட விஷயம். இது போக இன்னொரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது என்ன, உங்களுக்கு சில பாஸ் பேப்பர்ல வந்து சின்ன விஷயம் 2 கேள்விகள் இருக்குது. இப்ப நான் இது சொன்னது இன்னும் பாஸ் பேப்பர்ல இந்த அளவுக்கு டீட்டெயிலா வரல. நீ வரலாம் ஃபியூச்சர்ல அவர் கொண்டாந்து கேட்கலாம் என்ன, அதுக்காண்டி நான் இதை செஞ்சிருக்கிறேன். ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இன்னொரு கொள்ளளவு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் ஒன்று போட்டுடுறேன் இதுல, ரைட். இந்த இதுல அதோட என்ன இன்னொரு சமாந்தர கொள்ளளவத்துல ஒரு வித்தியாசமாக இணைச்சிருந்தா இப்படி காண்றேன்னு பார்ப்போம், ரைட். அடுத்தது அதான் பார்க்க போறோம், சரியா. ரைட். ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகள் இதை நீங்க ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி செய்யுங்க, ரைட். இதை ஹோம்ஒர்க் மாதிரி செய்யுங்க, ரைட். அதாவது இங்க 4 கொள்ளளவை சந்திக்கணும் என்ன 1 2 3 4 என்ன என்ன எங்களை முடிவு எழுதிப்பாரு. ஓகே. அப்ப உங்களுக்கு என்ன 1 2 3 4 கொள்ளளவு உருவாகும். அப்ப என்ன செய்வாரு 4ஐயும் நீங்க நான் சொன்ன மாதிரி பெட்ரி நான் நினைச்சிருக்கேன், இதை பெட்ரி என்று தருவாங்க. இல்லாட்டி என்ன இதுல தான் என்ன அழுத்தம் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க, என்ன வெற்றி என்று தரலாம், இல்லை அழுத்தம் வழங்கப்படுகிறதுன்னு தரலாம் என்ன. அப்ப இதுல கொள்ளளவத்தை ஒரு மாதிரியா காண பாருங்க, ரைட். ஏதாவது டவுட் இருந்தா நாம என்ன அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை, ரைட். ஓகே. இப்ப நான் வந்து என்ன ஒரு 2 நிறைய தரம் பாஸ்போர்ட்ல வந்தீங்க, நான் அதுல ஒரு 2 கேள்வியை வழங்கப்படுத்துறேன். இது வந்து 2013 நினைக்கிறேன், 2013. அதே மாதிரி இதே மாதிரி கேள்வி என்ன இதே ஐடியா வச்சு 2020ல வந்துச்சு, 2021ல வந்துருக்கு, இது 20 கேள்வி, ரைட். இது ரெண்டையும் விளங்கப்படுத்துறேன். 21 அந்த கேள்வியை நீங்க ட்ரை பண்ணுங்க, சரியா. டவுட் இருந்தா நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடியா தான். இங்க என்னடா 4 தட்டுகள் தந்திருக்காரு. இந்த தட்டுகள்ல கொள்ளளவு உருவாகும். எத்தனை கொள்ளளவு உருவாகும் என்று நாம முதலாவது கண்டுபிடிக்கணும் என்ன, ரைட். இப்ப இங்க வந்து உண்மையிலே என்ன 3 கொள்ளளவு உருவாரு. இந்த தட்டுக்கிடையில இங்கல ஒரு கொள்ளளவி, இங்கல ஒரு கொள்ளளவி, இங்கல ஒரு கொள்ளளவி, 3 கொள்ளளவு உருவாவாரு. அதுல 2 கொள்ளளவியை இணைச்சிருக்காங்க. இணைச்சாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரே அழுத்தத்துல இருப்பாங்க. அப்ப முதலாவது நாம என்ன செய்யணும், சமாந்தரமா இல்லையா என்கிறத கண்டுபிடிக்கணும் என்ன, ரைட். ஓகே. அப்ப நான் வந்து இப்படி வச்சுட்டு நீங்க பாக்குற கொஞ்சம் கஷ்டம் என்ன, அப்ப உங்களுக்கு லேசிக்கான நான் ஒரு வேலை செய்கிறேன், ரைட். இந்த 2 வந்து 2 கொள்ளளவை உருவாக்குறதால நான் இப்படி ஒன்று போறேன், சரியா. முதலாவது நான் அவர்கள் எழுதுறேன்னு P இருக்காரு. அடுத்தது என் Q வந்து 2 கொள்ளளவு, அந்த Q 2 பாயிண்டா உடைக்கிறேன் என்ன இணை Q போறேன், ரைட். அப்ப நான் என்ன செய்யறேன், இங்க ஒரு தட்டு இருக்காரு, இங்க ஒரு தட்டு இருக்காரு. நான் போட்டது இந்த P. இந்த Q 2 தட்டா உடைச்சிங்க, ஏன்டா இவர் இங்க கொள்ளளவுக்கும் பொதுவா இருக்காரு, இந்த கொள்ளளவுக்கும் பொதுவா இருக்காரு, அதனால, ரைட். அதே மாதிரி 6 அதே மாதிரி என்ன 2 தட்டா உடைக்கிறேன், ரைட். 6லயும் நான் 2 துண்டா உடைக்கிறேன் அந்த தட்டை, ரைட். இது 2 6, ரைட். அப்ப இங்க ஒரு கொள்ளளவு உருவாவார். எல்லாம் வந்து D தூரம் என்று சந்திக்கார். ஒரே மின்னுலையம், சரியா. நீங்க கேள்வியை வாசிக்கலாம். அப்ப எல்லாம் ஒரே கொள்ளளவாம இருப்பாரு. அப்ப வெறும் C இருப்பாரு. இனி Q S இடையில என்ன இன்னொரு கொள்ளளவும் இருப்பார், ரைட். இப்ப நான் இவரை 2 உடைக்க தேவையில்லை, எங்கெல்லாம் கொள்ளளவு இல்லை, அதனால நான் உடைக்கல, சரியா. இப்ப என்ன செஞ்சிருக்காருண்டா Qவையும் S-ஐயும் இணைச்சிருக்காரு. அப்ப Qவையும் S-ஐயும் அவர் என்ன செஞ்சிருக்காரு தொடுத்திருக்காரு. தொடுத்தா அவங்க 2 பேரும் ஒரே அழுத்தமாக இருப்பாங்க.
இப்ப தந்திக்கிற புள்ளியில நான் வேறையா எழுதுறேன். நான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி என்ன பி எழுதுறேன், ரைட். அடுத்தது நான் கியூவையும் எஸ்ஸையும் ஒரே புள்ளியா எழுதலாம். என்ன நம்ம ஒரே அழுத்தத்தில் இருக்கிறாக்களோ ஒரே புள்ளியா எழுதினோம். என்ன வெறு கியூ எஸ் ரெண்டும் ஒரு புள்ளி என்ன, ரைட். அடுத்தது என்னண்டா ஆறுங்கள வருவார், ரைட். ஆறா எழுதுறேன். சரி, இனி வேலை முடிஞ்சு என்ன. இனி பிக்கும் கியூக்கும் இடையில ஒரு கொள்ளளவி நான் அவரை கீறுவேன். அடுத்தது என்ன, கியூக்கும் ஆறுக்கும் இடையில ஒரு கொள்ளளவி, கியூக்கும் ஆறுக்கு இடையில ஒரு கொள்ளளவி நான் அவரை கீறுவேன். அடுத்தது என்ன, ஆறுக்கும் எஸ்ஸுக்கும் இடையில ஒரு கொள்ளளவி, ஆறுக்கும் எஸ்ஸுக்கும் எஸ் ஆறுக்கும் எஸ்ஸுக்கு இடையில என்ன ஒரு கொள்ளளவி. இப்ப முக்கியம் என்ன, அழுத்தம் வழங்குறாங்க பி ஆருக்கு இடையில. அப்ப பிக்கும் ஆறுக்கும் இடையில தான் என்ன இங்க அழுத்தம் வழங்கினாரு, ரைட். அப்ப பிக்கும் ஆறுக்கு இடையில இந்த பேட்டரி என்ன, ரைட். அத மாதிரி, ரைட். ஓகே. அப்ப பிக்கும் ஆறுக்கும் இடையில என்ன எந்த பேட்டரியை நான் எப்படிங்கிறலாம் பிளஸ் மைனஸ், ரைட். நான் சும்மா இப்படி போடுறேனே உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி, ரைட். இவ்வளவுதான் என்ன, இதுக்குள்ள வார ஏற்றம் எல்லாம் சி ஒரே கொள்ளளவும் என்ற ஒரே இது ஒரே பரப்பு தந்திக்காரு, ஏ எப்சிலன் நோட் ஒரே அளன்னு. ஓகே. இப்ப என்ன, இதால வார ஏற்றம் இங்கே இங்கேயும் பிரிகிறார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம். அப்ப அவர் 2c, இவரும் இவரும் தொடர். அப்ப பெருக்கு தொகை 2c c இன்கிள் 3c, ரைட். இனி கேன்சல் ஆவார். 2/3 c வந்து என்ன ஏ எப்சிலன் நோட்டுங்கள். அப்ப என்ன கூட ரெண்டாவது ஆன்சர், ரைட். ஓகே, ரைட். அடுத்தது 2020ஆம் ஆண்டு கேள்விக்கு வரேன். அதே மாதிரி, ரைட். ஓகே. இனி இவக கொள்ளலை இருக்காங்க என்ன சி 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 சி. நான் இப்ப முதலாவது படம் இல்லாமே ரெட்டா கீற போறேன், சரியா? விலங்கு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன பிஎம்எஸும் ஒரு புள்ளி, அப்ப பிஐயும் எஸ்ஐயும் ஒரு புள்ளியாக நீங்க கருதலாம். QRT, ரைட். அவளை போடுங்க, ரைட். Q இங்க இருப்பாரு. ஓகே. ஆர் அடுத்தது என்ன T. இது முதலாவது என்ன, பிக்கும் கியூக்கும் இடையில ஒரு கொள்ளளவு இருப்பார், பிக்கும் கியூக்கும் இடையில ஒரு கொள்ளளவு. அடுத்தது கியூக்கும் ஆறுக்கும் இடையில ஒரு கொள்ளளவு, கியூக்கும் ஆறுக்கும் இடையில என்ன ஒரு கொள்ளளவு, ரைட். அடுத்தது ஆறுக்கும் எஸ்ஸுக்கும் இடையில, ஆர் எஸ் அடிக்கிற அவ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கொள்ளளவு. எல்லாம் சி தான் என்ன என்ற எல்லாம் ஒரே இதென்று சந்திக்க ஒரே பரப்பு ஒரே இது, ரைட். ஏ எப்சிலன் டி போட்டிங்கன்னா ஒரே சி வருவார். சில டைம்ல பரப்ப இந்த வேறாக்கத்தை மாறி தந்தாங்கன்னா அவருக்குரியதை காணணும் என்ன சி, அவரை நாம சி டேஸ் என்று போட்டுட்டு செய்யலாம், சரியா? அடுத்தது என்ன, இப்ப நான் என்ன ஆறுக்கும் எஸ்ஸுக்கு இடையில பார்த்தேன். அடுத்தது என்ன, எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில, எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில, எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில என்ன ஆயிக்கார், ரைட். எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில. அப்ப நான் இங்க இருக்கிறேன் எஸ் அறிக்கார், எஸ்ஸுக்கும் ரைட் டீக்கும் இடையில நான் இங்க வந்து நிற்கிறேன், ரைட். ஓகே. எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில ஒரு கொள்ளளை, ரைட். ஓகே. இன்னொரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வந்து என்ன செய்யறாருண்டா பியையும் எஸ்ஐயும் இணைச்சிருக்காரு, அதே மாதிரி ஆரையும் டியையும் இணைச்சிருக்காரு, ரைட். ஆரையும் டியையும் இணைச்சிருக்காரு என்ன, ரைட். அப்ப நான் டி வந்து இங்க, ரைட். சாரி, ஆர் டியும் ஒரே அழுத்தத்தில் இருப்பாரு, ரைட். அப்ப இங்க டி வருவா, சரியா? மத்தெல்லாம் சரி, நான் கீறினதெல்லாம் சரி, ரைட். இப்ப எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில ஒரு கொள்ளளவும், எஸ் அடிக்கார் டி இணைக்க அவ ரெண்டு வரைக்கும் ஒரு கொள்ளளவும். இப்ப இங்க வந்து இங்கால ஒரு கொள்ளளவுக்கு கொள்ளளவும் எல்லாத்தையும் ஒரே பக்கமே கீறுங்க என்ன, கீறினீங்கன்னா லேசி இல்லாட்டி மறு சில டைம்ல இந்த வெற்றிக்குள்ளால குறுக்காயிட்டு போவாரு. அப்ப கஷ்டம் மதிக்கிறது என்ன, ரைட். இப்ப அழுத்தம் என்ன, கியூக்கும் ஆறுக்கும் இடையில அழுத்தம், ரைட். கியூன்னு அரிக்காரு, ஆறுன்னு அரிக்காரு, வேற ரெண்டு பேருக்கு இடையில அழுத்தம், ரைட். நான் வெற்றியை நான் இப்படி கீறேன், இதான் இந்த வெற்றி, ரைட். இப்ப இதால வார ஏற்றம் நல்லா கவனிங்க, இங்கேயும் இதாலையும் பிரிவாரு, ரைட். இனி இதால வார ஏற்றம் இங்கேயும் இங்கேயும் பிரிவாரு. அப்ப இவரின் சி என்ன,
இப்ப இவங்க 2 பேரும் சமாந்தரம். அப்ப அவ 2 பேருக்கு பதிலா என்ன செய்யலாம்? நான் 2C கருதலாம். இந்த 2Cயும் இந்த Cயும் தொடரணும். அப்ப என்ன செய்வார்? 2C 2C பெருக்கு தொகைகள் வித்தியாசம் என்ன? 2C தர Cங்கள் 3C. அப்ப C வெட்டுப்பட்ட என்ன? 2/3C என்று வருவார். நான் என்ன செய்யுங்க? இவ்வளவுத்துக்கு பதிலா எடுத்தீங்க. ரைட்? இனி இவ்வளவும் இவருக்கு என்ன? சமாந்தரம். என்ன அங்க வார ஏற்ற இங்க இங்கேயும் பிரிகிறார் என்ன? அப்ப இவ்வளவுத்துல இந்த C கூட்டணும் என்ன? இந்த C கூட்டப்படுவார். ரைட்? அப்ப நீங்க T பொதுவா எடுத்தீங்கன்னா என்ன? 5C 3 வருவார். ரைட்? அப்ப 5/3 A எப்சிலன் நாட்டுங்கள் D. ரைட்? நினைக்கிறேன். ஓகே. ரைட். இதுல ஏதாவது விலங்காட்டி நீங்க திருப்பி முன்னுக்கு போய் பார்க்கலாம் என்ன? உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ரைட்? வீடியோ போடுறதால ஒரு நமக்குரிய நன்மை அது. சரி. இவ்வளவுதான் நம்முடைய என்ன? மின்புலம். அப்ப இந்த வீடியோட நம்முடைய என்ன? மின்புலம் வந்து ஃபுல்லா முடியுது. அடுத்து என்ன செய்ய போறோம் நாம? காந்தப்புலம் நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ரைட். நான் அப்ப அடுத்த கிளாஸ்ல உங்களை சந்திக்கிறேன். ரைட்?